அதிகம் ஆப்வியஸ்லி ஃபிளிக்கு தெரியும். இவங்க வந்து பயங்கர ஸ்பீடு. வினிசியஸா இருக்கட்டும், எம்பாப்பேவா இருக்கட்டும், பயங்கர ஸ்பீடு. இந்த எப்படி ஃபிக்ஸ் பண்ண போறோம் அப்படிங்கிறது. கேம் வந்து கண்டிப்பா வந்து ஸ்கில் ஃபெஸ்ட், கோல் ஃபெஸ்ட் எல்லாமே இருக்கும்ன்றதுனால நான் வந்து ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன். இந்த வாரம் வெயிட்டிங். பெட்ரி வெர்சஸ் பெல்லிங்ஹாம் பத்தி நம்ம பேசி நம்ம வந்து அதை மூவ் ஆன் பண்ணவே முடியாதுடா. நீ எந்த பக்கம் நிக்கிற? பெட்ரியா பெல்லிங்ஹாமா? வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ஃபுட்பால் பேச்சு. இந்த வாரத்தோட எல் கிளாசிக்கோ பார்க்க நானும் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், எக்ஸைட்டடா இருக்கேன். அதுக்கு முன்னாடி என்னடா பார்சா ஜெர்சி போட்டு வந்துன்னு மட்ரிட் ஃபேன்ஸ்லாம் பதறாதீங்க. எனக்கு வந்து 2 ஜெர்சில ஏதாவது ஒன்று தான் போட முடியும். அதனால வந்துட்டு இந்த ஜெர்சியை போட்டேன். நான் உடனே பார்சா சப்போர்ட் நினைச்சுக்கிறாதீங்க. என்ன நண்பா, நம்மளாம் ஃப்ரெண்டுக்கு தானே, நீ போட்டுக்க நண்பா. அண்ணன் கோச்சுக்கிறாப்லையே. இல்ல நான் வந்து வெயிட் பண்ணேன். நீ எந்த ஜெர்சி போட்டு அந்த டீம் தோத்தால் நீ அடி வாங்க போற, அதனால நீ எந்த ஜெர்சி போட்டு வர போற நான் ஆவலோட வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். பார்சா பாய்ஸ் பாத்துக்குங்க, தோத்தீங்கன்னா அதுக்கு முழுக்க காரணம் இவன் தான். யுனைடெட் ஜெர்சி போட்டதுனாலதான் ஆன்ஃபீல்ட்லயே ஏதோ அதாவது ஒரு தடவை குறிஞ்சி பூ அப்பப்பதான் பூக்கும், ஒரு தடவை பூந்துருச்சு அது, அவ்வளவுதான். அதோட வந்துட்டு ஒரு இது பண்றான். இன்னைக்கு அடி வசமா வாங்க போறேன் போட்டு பார்சா ஜெயிச்சாங்கன்னா நான் போட்டனால தான் ஆகும். ரியல் மேட்ரிட் வின் பண்ணாங்கன்னா நான் பார்சா போட்டு அவங்க வின் பண்றாங்க அப்படின்னு மாத்திக்க வேண்டியதான். நம்ம அவ்வளவுதான் எப்படி அடி வாங்க போறேன்னு தெரிஞ்சது. பட் ஆனா வந்து இந்த எல் கிளாசிக்கோ கேம்னு சொல்லும் போது ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி போவோம். ரொனால்டோ போய் அப்பவே ஒரு 2-3 இயர்ஸ் ஆயிடுச்சு. அண்ட் மெஸ்ஸியும் வந்து போயிட்டு இல்ல அதான் ஒரு 2 இயர்ஸ் பின்னாடி போனோம்னா மெஸ்ஸியும் பிஎஸ்ஜி போயிட்டாப்ல. அந்த கேமே கொஞ்சம் டவுன் ஆன மாதிரி ஆயிடுச்சு தெரியுமா. அதாவது ஸ்பெயின்ல இருந்தவங்க எல்லாருமே பார்த்தாங்க, உலகத்துல இருக்கிற எல்லாமே ஒரு காலத்துல எல் கிளாசிக்கோ எப்படி இருந்துச்சு தெரியுமா, ஒரு காலத்துல எப்படி இருந்துச்சு தெரியுமான்னு பேசிட்டு இருந்தோம். இந்த ஒரு லாஸ்ட் 2 இயர்ஸ் அந்த ஒரு ஃபயர் திரும்பி பயங்கரமா வந்துருச்சு. ஏன்னா ESPNல போட்டிருக்கான் 700 million people are expected to watch this game. ஆமா 700 million ஆடி. இது வந்து அமௌண்ட்ன்றது புரிய மாட்டேங்குது. ஆமா யோசிச்சு பாரு. ஃபர்ஸ்ட் எல் கிளாசிக்கோ ஆஃப் தி கேம் சுபாஷ், எவ்வளவு எக்ஸைட்மென்ட் இருக்கு. எனக்குலாம் பயங்கர எக்ஸைட்மென்ட். நீ சொன்ன அதே பாயிண்ட் தான். இந்த ரீசென்ட் நம்ம இந்த லாஸ்ட் 1 or 2 இயர்ஸ், 1 இயர், லாஸ்ட் 1 இயரே வச்சுக்கோ, எல்லா மேட்ச்மே பிளாக் பஸ்டர், 4 கோல்ஸ் 5 கோல்ஸ் அப்படின்னு போயிட்டு இருக்குது. எனக்குமே பார்க்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. மறுபடியும் ஒரு எல் கிளாசிக்கோனா வந்துட்டு இப்போ ஒரு எமால், அங்க ஒரு எம்பாப்பே, அந்த மாதிரி வந்து ஒரு நல்ல மேட்ச் அப்பா வருது. ஸோ இந்த கேம் வந்து கண்டிப்பா வந்து ஸ்கில் ஃபெஸ்ட், கோல் ஃபெஸ்ட் எல்லாமே இருக்கும்ன்றதுனால நான் வந்து ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன். இந்த வாரம் வெயிட்டிங். ஏன்னா இந்த கேம் எப்படி தெரியுமாடா, ஸ்பெயின்ல இருக்கிற பீப்புள் எப்படி பாக்குறாங்கன்னா, இல்ல ஐ திங்க் பார்சலோனா ரியல் மேட்ரிட் ஃபேன்ஸ் எப்படி பாப்பாங்கன்னா, சீசன்ல என்ன வேணாலும் ஆகலாம், ஆனா நீ இந்த கேமை தோக்க கூடாது. நீ என்ன வேணாலும் சீசன்ல ட்ரோஃபி ஜெயிச்சுக்கோ, செகண்ட் முடி தேர்ட் முடி டசன்ட் மேட்டர், இந்த கேம் நீ ஜெயிச்சே ஆகணும் அப்படிங்கிற மாதிரிதான் வந்து அந்த 2 செட் ஆஃப் ஃபேன்ஸுக்குமே வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. ஆனா ஒண்ணு மட்டும் காலம் தாண்டி நிக்கும் மகனே, அது பேரு. இப்படி ஒருத்தன் வாழ்ந்தாங்கிற பேரு. பேரு முக்கியம். பேருக்காக தான் காலங்காலமா யுத்தங்கள் நடக்குது. இப்ப நம்ம ரீசெண்டா பார்த்தோம்ல லிவர்பூல் யுனைடெட், என்னோட அவ்வளவு சீசன்ல அந்த கேம்ல லிவர்பூல் யுனைடெட் ஜெயிச்சே ஆகணும், ஒரு பிராகிங் ரைட்ஸ் மாதிரி. கரெக்டா? இப்போ வந்து லாஸ்ட் சீசன்ல 4 வாட்டியுமே பார்சலோனா தான் ஜெயிச்சாங்க இந்த சீசன்ல. ஆமா கரெக்ட். அது வந்து ஒன் ஆஃப் தி ரீசன்ஸ் நினைக்கிறியா கார்லோ தூக்குறதுக்கு? ஆமாடா. ஏன்னா வந்து நீ சொன்ன பாயிண்ட் தான். எல்லாருக்குமே வந்து ஒரு ப்ரைடு. நீ வந்துட்டு 4 டைம்ஸ்லாம் வந்து தோத்து போனா கண்டிப்பா எந்த மேனேஜரா இருந்தாலும் அதிகமா பிரஷர் இருக்கதான் செய்யும். நீ சொன்ன மாதிரி இது வந்து மோர் தென் ரிசல்ட் வந்துட்டு அவங்களுக்கு ஒரு பிராகிங் ரைட்ஸா இருக்கட்டும், அவங்களுக்கு ஒரு தன்மானமே இழந்த மாதிரி ஆயிடும். அதனால வந்து இந்த கேம்லாம் அவ்வளவு சிம்பிளா எடுத்துக்க முடியாது. நாட் ஜஸ்ட் பிராகிங் ரைட்ஸ் இந்த கேம். இன்னும் என்ன சொல்லணும்னா, இது ஆக்சுவலா டைட்டில் ரேஸ்க்கான ஒரு முக்கியமான புஷ்ஷாவும் இருக்கும். ஏன்னா 2 டீமுமே வந்துட்டு 2 பாயிண்ட் தான் டிஃபரன்ஸ் இந்த 9 கேம்ல. சோ வந்து யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க ரியல் மேட்ரிட் ஜெயிச்சா நல்ல ஒரு இன்னொரு 5 பாயிண்ட் டிஃபரன்ஸ் ஆயிடும். இங்க வந்துட்டு இவங்க போனா இவங்க 1 பாயிண்ட்ல கேட்ச் அப் பண்ணி ஃபார்வர்ட் போயிடுவாங்க பார்சலோனா. சோ வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்டான மேட்ச் ஏர்லியரான அந்த சீசன்ல இருந்து. நீ ஒரு பாயிண்ட் சொல்லியிருந்த, கோல் கலோரா இருந்துச்சுன்ட்டு. 4 கேம்ல 23 கோல்ஸ் இருந்துச்சு லாஸ்ட் சீசன் மட்டும். 4 கேம்ல, which is an average of nearly 5 goals a game. இல்ல அது வந்து கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா, so it's going to be a goal fest, எந்த டவுட்டுமே இல்ல என்னை பொறுத்த வரைக்கும். முக்கியமான விஷயங்கள் இந்த கேமுக்குள்ள போகும்போது, ஹான்சி ஃபிளிக் டச் லைன்ல இல்ல. he was given a red card last game and ஜாபி அலான்சோவோட ஃபர்ஸ்ட் எல் கிளாசிக்கோ as a manager. obviously ரியல் மேட்ரிட்ல இருந்தபோது கேம்ஸ் விளையாண்டு இருக்காப்ல, அது அவருக்கு தெரியும். அந்த ஒரு எவ்வளவு பெரிய விஷயம் இது அப்படிங்கிறது தெரியும். ரியல் மேட்ரிட் ஹோம் கேம் வேற. இந்த சீசனுக்குள்ளார நான் சொன்னேன்ல 4 கேம் தோத்துட்டு வராங்க. இதே எல் கிளாசிக்கோ போன சீசன்
எவ்வளவு ப்ரெஷர், எவ்வளவு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும் அப்படிங்கறத வந்து நம்ம இமேஜினே பண்ணி பார்க்க முடியாது. சோ இந்த கேமுக்குள்ள வரும்போது வந்து ஃபர்ஸ்டா வந்து நம்ம இன்ஜுரி நியூஸ் பக்கம் போலாம். 2 சைடுலயுமே பல இன்ஜுரி விஷயங்கள் இருக்குது. 2 சைடுலயுமே யார் ஆடுவாங்க, யார் ஆட முடியாது அப்படிங்கிறது வந்து இப்போதைக்கு தெரியல. ஏன்னா இந்த பக்கம் நீ பாத்தீங்கன்னா ரியல் மேட்ரிட்ல ரூடிகர், ட்ரெண்ட், கார்வஹால், செபயாஸ், ஹியூசன், ஆலபா என்னடா மொத்த டிஃபென்ஸுமே படுத்து கிடக்கு. போன வருஷத்துல இருந்து அதே பிரச்சனை கண்டினியூ ஆகுதுன்றது மட்டும் நம்மளுக்கு நல்லது. புதுசா வாங்கின பிளேயர்ஸ் வந்து பாவம் அவங்க வந்து டிஃபென்ஸ் மட்டும் ஒண்ணுமே சரி பண்ண முடியல. சோ ட்ரெண்டோ கார்வஹாலோ வருவாங்களான்னு தெரியல. ஐ மீன் தே மைட் மேக் இட், தே மைட் நாட் அப்படிங்கிற ஒரு ரேஞ்சில வச்சிருக்காங்க. இந்த பக்கம் எடுத்து பாத்தீங்கன்னா டெர் ஸ்டேகன், காவி, ஜோவான் கார்சியா, ரஃபீனியா, லெவன்டோஸ்கி, ஆல்மோ அண்ட் இன்ஜுரி லிஸ்ட்ல வந்து பிளிக் அப்படின்னு சேர்த்திட்டாங்க கேம் ஆடாம இருக்கிறதுக்கு. இந்த பக்கம் பார்த்தா அட்டாக்ல ஃபுல்லா படுத்து கிடக்கு. ஆமாடா, இவங்களோட மெயின் அட்டாக்கிங் ஃபயர் பவரே கொஞ்சம் டவுனா தான் இருக்குது. அங்க லாஸ்ட் டைமும் சொன்னாங்க இந்த மாதிரி முக்கியம். ஏன்னா ரஃபீனியா எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அவங்களுக்கு தெரியும். சோ அது வந்து ஒரு மேஜர் மிஸ்ஸிங்கா இருக்க போறது ரஃபீனியா தான். அதெல்லாம் வந்து இந்த சீசன் ஃபுல்லாவே ஆடல ஒரு பெருசா. சோ அது வரைக்கும் அடாப்ட் ஆயிட்டு நம்புறாங்க. நம்ம ரஃபினியாவையும் யமாலையும் நிறைய பாராட்டிட்டு இருக்கும்போது பார்சலோனா ஃபேன்ஸ் கேட்டாங்க, ஏன் ப்ரோ நீங்க யாருமே வந்து லெவன்டோஸ்கி பேச மாட்டேங்கிறீங்க, அத்தனை கோல் அடிச்சாரு போன சீசனு, எல்லாருமே பேலண்டாருக்கு ரஃபினியாங்கிறீங்க, யமாலுங்கிறீங்க, ஏன் லெவன்டோஸ்கி யாருமே சொல்ல மாட்டேங்கிறீங்க, 40 கோல் போட்டது பத்தாதா அப்படின்னு ஏன் பேச மாட்டேங்கிறோம்? கரெக்டா, அந்த மனுஷன் வந்து வருஷம் 40 கோல் போடுறாங்க. அதனால வந்து பெருசா நம்ம பேசுறது இல்ல. பிளஸ் என்னன்னா அந்த டீம் வந்து நிறைய கோல்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுது. சோ வந்து கோல்ஸ் வந்து அவர் 40 போட்டாலும் மத்தவங்க எல்லாம் ரஃபினியா 27 கோல் நம்ம போட்டாரு, யமால் வந்து ஒரு 15 to some கோல்ஸ் போட்டாரு. சோ வந்து கோல்ஸ் நிறைய தான் வருது அந்த டீம்ல. சோ அது பிரச்சனை இல்ல. சோ மேபி அதனாலதான் வந்துட்டு அது அவ்வளவு பெரிய இம்பாக்ட். நம்ம இப்போ ஒருத்தர் மட்டும் கேரி பண்றாருன்னா தனியா தெரிஞ்சிடும். பட் அப்படி பெருசா இல்ல. அதனால வந்து மேபி அதனால கன்சிடர் பண்ணாம இருக்காங்களா என்னன்னு தெரியல. பட் இருந்தாலும் 40 கோலா ரொம்ப அதிகம்டா. லைனப்ஸ் படிக்கிறேன். இதான் பிரிடிக்டட் லைனப். இது தெரியல எப்படி ஒர்க் அவுட் ஆகும்ட்டு. கர்த்வா, வால்வர்டே ரைட் பேக் போட்டிருக்காங்க. ஏன்னா 2 பேர்ல யாராச்சும் வருவாங்களான்னு தெரியல அப்படின்னு சொல்லி. மிலிட்டாவ் அண்ட் சமேனி, ஏன்னா இவங்க சென்டர் பேக்ஸ் எல்லாருமே ஆலபா மிட் வீக்ல ஆடி மறுபடியும் இன்ஜர்டு. போன கேம் வந்து வெளியே போயிருக்கான். சோ சமேனி போட்டிருக்காங்க. அசென்சியோ ஆடினா போன கேம். ஆனா இங்க வந்து அசென்சியோ இவ்வளவு பெரிய கேம்ல ட்ரஸ்ட் பண்ணி உள்ள கொண்டு வருவாங்களா? ஏன்னா போன கேம் அசென்சியோ ஆடினா ஞாபகம் இருக்கா? யமால் அப்படியே படுக்க போட்டே உள்ள போனானே போன எல் கிளாசிக்கோல. சோ அதனால வந்து சமீனி போட்டிருக்காங்க. கரேராஸ் அட் லெஃப்ட் பேக், பெல்லிங்ஹம், காமவிங்கா அண்ட் மஸ்டான்டுவானோ மிட்ஃபீல்ட். ஓகே, இல்ல கூலர் எங்க? கூலர் கிடையாதா? கூலர் வந்து அட்டாக்ல போட்டிருக்காங்க. கூலர், வினிசியஸ், எம்பாப்பே. கூலர், வினிசியஸ், எம்பாப்பே நல்லா இருக்கும். ஏன்னா நம்ம போன எபிசோட்ல தான் நானும் சொன்னேன் இந்த மாதிரி கூலரும் எம்பாப்பே தான் பயங்கரமான கனெக்ஷன் இருக்குதுன்னு. சோ இப்ப இந்த 2 பேரும் ஸ்டார்ட் பண்றது நல்லா இருக்கும் ஆக்சுவலா. ஏன்னா பெல்லிங்ஹம் அண்ட் கூலர் 2 பேருமே இருந்தா நல்லா தான் இருக்கும். கரெக்ட். சோ பார்சலோனாக்கு வந்து ஷெஸ்னி, கூண்டே, குபார்சி, எரிக் கார்சியா அண்ட் கசாடோ. இங்க வந்து டியாங், பெட்ரி, யமால், ராஷ்வர்ட், லோபஸ். யாரோ மிஸ் பண்றோம். பால்டே மிஸ் பண்ணிட்டேன். பட் அதுதான் இவங்களோட அட்டாக் வந்துட்டு சரியான ஃபார்ம்ல இருக்கிறாங்க. அண்ட் எஸ்பெஷலி ராஷ்வர்டு, ஃபெர்மின் லோபஸ் தான் போன மேட்ச் தான் ஹேட்ரிக்ல அடிச்சிருக்காரு. சோ அதுல குறைச்சலே இல்ல. நம்ம மிட்ஃபீல்ட் தான் சொல்லியா ஆப்வியஸ்லி நம்ம டியாங் அண்ட் பெட்ரி பார்ட்னர்ஷிப் வந்துட்டு ஒன் ஆஃப் தி பெஸ்ட் இந்த வேர்ல்டா இருக்குது. சோ அவங்களோட ஸ்ட்ராங்கஸ்ட் பாயிண்டே இந்த மிட்ஃபீல்ட தான் இருக்கும். கரெக்ட், எக்ஸாக்ட்லி. இந்த கேமுக்குள்ளார போலாம். லைனப்ஸ் எல்லாம் பார்த்துட்டு பார்சலோனாவோட டிஃபென்ஸ்ரா ஏன் இவ்வளோ ஷேக்கியா இருக்கு? ஏன்னா இதே ஹைலைன்னா போன வருஷம் ஆடினாங்க. எக்கச்சக்கமான தடவை வந்து ஆஃப் சைட் கேட்ச் பண்ணாங்க ஆப்போனன்ட்ஸ. இப்போ என்ன நடக்குது? வரவன் போறவெல்லாம் அழகா பால தூக்கி போட்டுட்டு ஈஸியா ஓடி போயிட்டு இருக்கானுங்க. என்ன நடக்குது? ஏன் தப்பா போகுது? ஒருவேளை அந்த மெயின் செட் ஆஃப் பிளேயர்ஸ் இல்லாததுனால அதை அவங்களால இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியலையா? இல்லனா மேபி அதர் டீம்ஸ் டிஸ்கவர் பண்ணிட்டாங்களான்னு தெரியல. பட் ரொம்ப ஏன்னா லாஸ்ட் டைம் ஞாபகம் இருக்கா எம்பாப்பே வந்து எத்தனை வாட்டி ஆஃப் சைட்ல மாட்டுவாருன்ட்டு. பட் அதுதான் வந்து பார்சலோனாவோட அட்வான்டேஜாவும் இருந்துச்சு. ஏன்னா ஏர்லி ரன்ஸ் கொடுத்துருவாரு, அப்பயே மாட்டிப்பாரு, உங்களை கரெக்டா பிளேஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இப்போ வந்து லைட்டா கொஞ்சம் அந்த ஐலைன் லெத்தார்ஜிக் ஆயிடுச்சோ இல்லைன்னா ரொம்ப ஈஸியா பிரேக் பண்ணாம செவியா கேம்ல எல்லாம் பார்த்தோம் அவ்வளவு ஈஸியா போடுறாங்க. ஸோ ஐ திங்க் எய்தர் அது கொஞ்சம் டிஸ்கவர் ஆயிடுச்சு இல்லைன்னா அந்த மெயின் லைன் அப்படி இருக்கணும் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண. நீ சொன்னது பாயிண்ட் கரெக்டா. ஏன்னா கூண்டே இப்பதான் ஒரு 2 கேமா தான் வந்து விளையாண்டுருக்கான்னு நினைக்கிறேன் லெஃப்ட் பேக்லயே. அவனும் ரொம்ப நாளா அவுட். சாரி, கூண்டேங்கிற மாதிரி பால்டே இப்பதான் வந்திருக்கான் அவனும். அண்ட் மோஸ்டா இந்த பெரிய பிரச்சனை வந்து இனிகோ மார்டினஸ் கிளம்புனது. அவன் தான் இங்க சவுதி போயிட்டான்ல. ஸோ ஐ திங்க் அது ஒரு பெரிய மிஸ்ஸா இருக்கும். ஐ திங்க் ஆப்வியஸ்லி ஃபிளிக்கு தெரியும் இவங்க வந்து பயங்கர ஸ்பீடு. வினிசியஸா இருக்கட்டும், எம்பாப்பேவா இருக்கட்டும், பயங்கர ஸ்பீடு. இந்த எப்படி ஃபிக்ஸ் பண்ண போறோம் அப்படிங்கிறது
ஆன் தி அதர் சைடு நம்ம வந்து ரியல் மேட்ரிடோட அட்டாக் பார்க்கலாம். ஒர்க் ஆகுதா? இப்போ வந்து வினிசியஸ் நம்ம வந்து வார வாரம் சொல்லிட்டு இருக்கோம். வினிசியஸ் பத்தியும் எம்பாப்பே பத்தியும் வந்து சொல்லிட்டு இருக்கோமே தவிர, இன்னுமே நீ கோல் நெட்டுக்குள்ள போட்டா தான் கோல். நீ என்னதான் பால எடுத்துட்டு ஸ்பீடா ஓடி வந்தாலும் உள்ள போட்டா தான் கோல் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஆமாடா. ஆனா நான் என்ன நம்ம இந்த லாஸ்ட் ஃபியூ கேம்ஸ் என்ன கவனிச்சோம்னா, அவனோட ஆன் த பால் மட்டும் இல்லாம ஆஃப் த பாலும் வந்து நிறைய ஆஃபர் பண்றான். வினிசியஸ் டிராயிங் ஃபவுல்ஸா இருக்கட்டும், இல்லனா வந்து கொஞ்சம் டிஃபெண்டர்ஸ் டீப்ல டிராப் பண்ணிட்டு எம்பாப்பேக்கு ஸ்பேஸ் கிரியேட் பண்றதா இருக்கட்டும், இதெல்லாம் சூப்பரா பண்றாரு. ஏன்னா கோல் இம்பாக்ட்டுமே வந்துட்டு மோஸ்ட் ஆஃப் த கோல்ஸ் இம்பாக்ட் கொடுக்கறது வினிசியஸா தான் இருக்குது. ஸோ அவரு பயங்கரமான ஃபார்ம்ல தான் வந்துட்டார். ஸோ அவர் வந்துட்டு அவரு தடுத்து நிறுத்துறது தான் அவங்க கூண்டேக்க வந்து ஒரு நல்ல ஒரு பேட்டிலா இருக்க போகுது. இஸ் an incredible ஃபார்ம்டா வினிசியஸ் சொல்லியே ஆகணும் நம்ம. எக்ஸாக்ட்லி. அண்ட் நம்ம இன்னொரு பக்கம் வந்து குலர் ஆடுறான். போன சீசன்ல இருந்து நம்ம குலரை பத்தி பேசணும். இப்பதான் ஹி இஸ் கம்மிங் ஆஃப் ஏஜ். இந்த டீமுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா பேபி ஸ்டெப்ஸ் வைக்கிறான் அப்படின்னு சொல்லி அலான்சோ வந்த உடனே நல்ல ஒரு இம்பார்ட்டன்டான மெம்பராகவே குலர் ஆன மாதிரியும் தெரியுது இந்த டீம்ல வந்து. ஹவு இம்பார்ட்டன்ட் வில் குலர் பி பிகாஸ் ஹி டேக்ஸ் ஆன் அந்த பக்கம் இவன் பால்டே ஆடுறது. பால்டே இஸ் நாட் இப்பதான் ஒரு 2 கேம்ஸ் உள்ள வந்திருக்கா. ஹவு இம்பார்ட்டன்ட் இஸ் தட்? குலர் ரொம்ப இம்பார்ட்டன்டா. ஏன்னா நம்ம லாஸ்ட் சீசன் வரைக்கும் வந்து மாட்ரிக்ஸ்லாம் இருந்தப்போ ஒரு சான்ஸ் கிடைக்கல. சுத்தமா குலர் ஆடவே இல்லை. இப்போ வந்து சாம்பியன்ஸ் ட்ரஸ்ட் பண்ணி நீ சொன்ன மாதிரி குலர் ஆட வைக்கிறாரு. லைன் பிரேக்கிங் பாசஸ், கிரியேட்டிவ் பாசஸ், ஷாட்ஸ் எல்லாமே பயங்கரமா கான்பிடென்ட்டா ஆடுறாரா. இப்போ அதனால வந்துட்டு ஐ ஃபீல் கூலர் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த டீமுக்கு. ஸோ கிரியேட்டிவா வந்துட்டு ஒரு பிளேயர் வேணும்ன்றதுக்கு இவரை தான் கண்டிப்பா அந்த டீம்ல டிராப்பே பண்ண முடியாது. அந்த டீம்ல வந்துட்டு பெட்ரி எவ்வளவு இம்பார்ட்டன்டோ அந்த அளவுக்கு ஐ ஃபீல் இங்க மிட்ஃபீல்ட்ல கூலர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீ வந்து அங்க டச் இன் பண்ண நம்ம ஸ்டார் பாய் அவருடைய ஃபர்ஸ்ட் எல் கிளாசிக்கோ என்ன எதிர்பார்க்கலாம்? கோல் கண்டிப்பா எதிர்பார்க்கறியா நீ? ஏன்னா ரெட் ஹாட் ஃபார்ம்ல தலைவன் இருக்கான் இப்போதைக்குன்னு பார்த்தா. ஏற்கனவே 11 யாரு சொல்றேன்னு தெரியல. ரெட் ஹாட் ஃபார்ம்ல ராஷ்பர்ட் இருக்காரு, எமால் இப்ப வந்துட்டு இருக்காரு, பெட்ரி எல்லாம் ஆல்வேஸ் இன் ஃபார்ம். சோ வந்துட்டு ஒன்லி ஒன் ஸ்டார் பாய்டா. நான் ஸ்டார் பாய்லாம் மாத்துறது கிடையாது. ஒன்லி ஒன் ஸ்டார் பாய்னா அது ராஷ்பர்ட் தான். நான் வேற யாரையுமே மாத்துறது கிடையாது. 11 GA பை அக்டோபர். இவ்வளவு நல்ல டீல் நான் சொல்லணும்டா ராஷ்பர்ட். ஏன்னா கோல் ஸ்கோரிங் த்ரெட் இருக்குது, சான்ஸ் கிரியேஷன் எல்லாம் பண்றாரு. ஆனா இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னா செட் பீஸ் ஸ்பெஷலிஸ்டாவும் இருக்கலாம். சோ வந்து உங்களுக்கு ஃப்ரீ கிக்ஸும் சரி, கார்னர்ஸும் சரி, கார்னர்ல நிறைய கோல் போடுறாங்க. கிரியேஷன் பர்ஃபெக்டா பால் போடுறது எல்லாமே ராஷ்பர்ட். பயங்கரமான டீல் எனக்கு கேட்டா இந்த ராஷ்பர்ட் இந்த டீம் எடுத்துட்டு வந்தது. சக்கரை என் சக்கரை தண்ணி நம்மள எதுக்கு கூப்பிடுறேன்? ஏன்னா இப்ப ரஃபீனியா தான் யூஸ்வலா வந்து கார்னர்ஸ்ல எடுப்பாரு. இப்ப அவர் இல்லாத டைம்ல பர்ஃபெக்டா இந்த ஒரு இந்த ஹோலே இல்லாத மாதிரி வந்துட்டு இந்த ஃப்ரீ கிக்ஸா இருக்கணும். இதெல்லாம் ஒரு ஆடட் அட்வான்டேஜ் தான் வந்திருக்கு டீமுக்கு. வெரி ட்ரூடா. இது வந்து எப்படி பார்க்கும்போது தெரியுதுன்னா 25 மில்லியன் டீல் பேசியிருக்காங்க நெக்ஸ்ட் சம்மர்ல. ஆனா மேபி பார்சா வந்து இன்னொரு லோன் டீல் கூட வாங்கலாம் அப்படிங்கிற எதிர்பார்ப்பும் பேச்சு பார்த்து போயிட்டு இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு எல்லாத்தோட என்ன தெரியுமா, அவன் டிஃபென்ஸ்ல பின்னாடி ஓடி வந்து கான்ட்ரிபியூட் பண்றான்டா. ஒரு மேனை ஸ்டாப் பண்றான், ஒரு பிளேவை ஸ்டாப் பண்றான். இதெல்லாம் நம்ம யுனைடெட்ல பார்க்கவே கிடையாது. ஓகேவா? அதான் உண்மை. யுனைடெட் ஃபேன்ஸ் நம்பினால அதான் உண்மை. அவன் பின்னாடி ட்ராக் பேக் பண்ணிலாம் வரல. அவன் ஏதோ ஒரு செகண்ட் இன்னிங்ஸ் சொல்லுவாங்கல்ல, ஒரு ஃபுட்பால் ஒரு செகண்ட் இன்னிங்ஸ் வந்த மாதிரி நான் காட்டுறேன்டா உலகத்துக்கு நான் யாரு அப்படிங்கிற மாதிரி 11 GA இன் அக்டோபர்லாம் எப்ப கடைசியா ராஷ்பர்ட் வச்சா ஐ திங்க் 3-4 இயர்ஸ் இருக்கும் வச்சு அந்த ஒரு 11 GA இன் அக்டோபர்லாம். ஸோ ஐ திங்க் இஸ் ரியலி ரீஇன்வென்டட். இன்ட்ரெஸ்டிங் மேட்ச்அப்ஸ்க்கு வரும்போது நம்ம வந்து பெட்ரி வர்சஸ் பெல்லிங்ஹாம் பத்தி நம்ம பேசி நம்ம வந்து அதை மூவ் ஆன் பண்ணவே முடியாதுடா. நீ எந்த பக்கம் நிக்கிற, பெட்ரியா பெல்லிங்ஹாமா? இது ரொம்ப கஷ்டம்டா. ஒருத்தர் வந்து ரொம்ப அட்டாக்கிங், ஒருத்தர் வந்துட்டு பால் ப்ரொவைடரு. பட் ஐ ஃபீல் அட் த மோமெண்ட், ஏன்னா வந்து பெல்லிங்ஹாம் இப்பதான் ரிட்டர்ன் இன்ஜுரியில இருந்து அந்த முன்னாடி இருந்த ஃபார்ம் இல்ல. கரண்ட்ல வேர்ல்டுலயே பெஸ்ட் நம்பர் 8னா பெட்ரி தான், டவுட்டே இல்லை. அதனால இப்போ நீ எடுத்துட்டு 1-on-1 மேட்சப் போட்டனா கன்ஃபார்மா நான் தைரியமா பெட்ரின்னு தான் சொல்லுவேன். நீ என்ன சொல்ற? 2 இயர்ஸ் முன்னாடி வந்து பெல்லி கோல், கிளட்ச் பெல்லிங்ஹாம் எல்லாமே சொல்லிட்டு இருந்தோம். கரெக்டா? இம்பார்ட்டன்டான இடத்துல பெல்லிங்ஹாம் இருப்பான் கோல் போறதுக்கு. பாரு இந்த கேம் பாரு, போஸ்ட்ல இருந்து வருது, அவங்க ரியாக்ட் பண்றதுக்குள்ளார போய் கோல் அடிச்சான். ஓகேவா? அடுத்த அதே வேளை தாடுத்தம் எப்ப அடிச்சது அப்படின்னு தெரியக்கூடாது, அப்படி அடிச்சது. அது I think Bellingham will be the X factor in the game. Last season obviously they were very very low. ரியல் மேட்ரிட்னால ஒண்ணுமே பண்ண முடியல அப்படின்னு சொன்ன மாதிரி பெட்ரி has been an insane hot form. அது வந்து நம்ம தவிர்க்கவே முடியாத ஒரு விஷயம். பெல்லிங்ஹாம் வந்து அந்த ஒரு நசர் ஒரு பிளேயர் சொல்லுவாங்கல்ல, ஒருத்தவனை செட்டில் ஆகவே விட மாட்டான்டா கேம்ல அப்படிங்கிற மாதிரி பிளேயர் வந்து பெல்லிங்ஹாம். ஓகேவா? எல்லாரும் இந்த ஒரு 2 இயர்ஸா பெல்லிங்ஹாம் வர்சஸ் பெட்ரி, பெல்லிங்ஹாம் வர்சஸ் பெட்ரி, யார் பெட்டர், இவன் பெட்டரா அவன் பெட்டரா, ஏன் பெட்டர், ஏன் இவன் பெட்டர், இஷ்டத்துக்கு டிபேட்ஸ் போயிருக்கு.
அண்ட் 2 இயர்ஸ் முன்னாடி வந்து பெல்லிங்கம் வந்து நான் தாண்டா அப்படிங்கிற மாதிரி காமிச்சான். லாஸ்ட் இயர் பெட்ரி டே நான் தாண்டா அப்படிங்கிற மாதிரி அவன் காமிச்சிட்டு போயிட்டான். இந்த வருஷம் வந்து பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். பட் அதெல்லாமே விட எனக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கிற இது வந்து எம்பாப்பே வர்சஸ் குபார்சி. ஓஹோ, அப்படி வரீங்களா? எம்பாப்பே வர்சஸ் குபார்சி ஆக்சுவலா செம்ம ட்ரிக்கரியா இருக்கும்டா. ஆக்சுவலா இவங்க 2 பேருமே வந்துட்டு ஏன்னா அதுதான் நம்ம அந்த டிஸ்கஸ் பண்ணலாம்னு இருந்தோம். பட் இவங்க வந்துட்டு ரொம்ப இந்த லோல வந்துட்டு பால் குவிக் பாசிங் அப்படிலாம் பண்ணிட்டு மட்ரிட் ஆடுவாங்க. ஆனா அது வந்து எஃபெக்டிவா இருக்குமா பார்சலோனா அகேன்ஸ்ட் தான்? ஏன்னா வந்து நீ சொல்ற மாதிரி குபார்சி பூண்டே எல்லாம் வந்துட்டு நல்ல பால் ஸ்டாப்பர்ஸ். ஸோ வந்துட்டு இந்த மாதிரி இன்ட்ரிகேட் பாஸ் ஆடுறது வந்துட்டு இந்த கேம்ல ரியல் மேட்ரிட் எஃபெக்டிவா இருக்குமா? இல்லடா, என்னை பொறுத்த வரைக்கும் வந்து டியாங் வந்து நம்ம அடிக்கடி டியாங் பத்தி பேசுறது இல்ல. எல்லாருமே பெட்ரி பத்தி பேசுறாங்க. பட் பார்சலோனா ஃபேன்ஸ் கரெக்டா சொல்லுவாங்க, ப்ரோ பெட்ரி ஆடுறதுக்காக டியாங் எவ்வளவு பண்ணி கொடுக்குறான் தெரியுமா, நீங்க யாருமே அதை பாக்குறது இல்லைன்னு சொல்லி. சோ ஆஸ் லாங் as பால் வந்து கிரவுண்ட்லயே இருக்குன்னு வை, மெட்ரிட் வந்து நாங்க 10,000 பாஸ் போட்டு தான் பில்டப் பண்ணுவோம் அப்படின்னு ஒரு முடிவோட வந்தாங்கன்னா அது ஒர்க் அவுட் ஆக போறது இல்ல. ஏன்னா பெட்ரியும் டியாங்கும் அந்த பாஸை ஸ்டாப் பண்ணிடுவாங்க. சோ இது ரியல் மெட்ரிடோடைய பெஸ்ட் ஆப்ஷன் இந்த கேம்ல பொறுத்த வரைக்கும் மிட்ஃபீல்ட பைபாஸ் பண்ணுங்க. ரியல் மெட்ரிட் வந்து டைரக்டா பால தூக்கி லாங்ல போடுங்க. பார்சலோனாவோட மிட்ஃபீல்ட் அப்படியே டேக் தம் அவுட் ஆஃப் தி கேம். பெட்ரியோ டியாங்கும் முன்னாடி வந்து உங்களை பிரஸ் பண்ணி பால வாங்கக்கூடிய பொட்டன்சியலே இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னு கேட்டா பார்சலோனாவோட டிஃபென்ஸ் தடுமாறுது. கரெக்டா? அந்த பக்கம் வினிசியஸ் கோலாவெறியில ஆடிட்டு இருக்கான். அவனோட இதுல நடுவுல எம்பாப்பே நான் கோல் போட்டே தீருவேங்கிற ஒரு வெறியில அவன் ஆடிட்டு இருக்கான். உங்களுக்கு எதுக்கு நடுவுல 10 பாஸ் 20 பாஸ்? பால் கிடைச்ச உடனே கேப் நீங்க பாத்துட்டீங்கன்னா ஓடுறதுக்கு 2 பேர் ரெடியா இருக்கானுங்க. பால மிட்ஃபீல்ட்ல ஆடாம தூக்கி போட்டுருங்க. அவனுங்க மத்தத பாத்துக்குவானுங்க. ஏன்னா நடுவுல ஆடிட்டு இருந்தீங்கன்னா இவனுங்களை வந்துட்டு பால வந்து எப்படியோ உங்கள்ட்ட இருந்து புடுங்கக்கூடிய எல்லா கேப்பபிலிட்டியும் இருக்கு. இன்னொன்னு, அவங்கள்ட்ட பால் இருக்கும் போது பெட்ரியையோ டியாங்கையோ பிரஸ் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா அவங்க பிரஸ் பீட் பண்ணிட்டு வந்துருவானுங்க. அந்த தேர்ட் மிட்ஃபீல்டரை டார்கெட் பண்ணுங்க. கசாடோவோ யார் அந்த தேர்ட் மிட்ஃபீல்டரா ஆடுறாங்களோ அவங்கள்ட்ட பால் போச்சுன்னா உடனே பிரஸ் பண்ணி பால் எடுக்கக்கூடிய முடியுமான்னு பாருங்க. இல்லைன்னா பார்சலோனா மிட்ஃபீல்ட் வில் ரன் த ஷோ. அப்படிதான் எனக்கு தோணுது. பார்சலோனா என்ன பண்ணலாம் நீ நினைக்கிற? பார்சலோனா அதர் வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச விங்ஸ் தான், விங் பேக்ஸ் ஓவர்லோட் பண்ணணும். நீ சொன்ன அதே பாயிண்ட் தான். இங்க வந்துட்டு ஃபெர்மின் லோபெஸ் எமால்லாம் இருக்கிறப்ப வந்துட்டு கரெக்டா அந்த விங் பேக்ஸோட இதை டெஸ்ட் பண்ணி அவங்க ஆஸ் யூஷுவல் அந்த எமால் கட் பண்ணி கிராஸ் போடுறதா இருக்கட்டும், அதே சேம் பேட்டர்ன் அவங்க ஃபாலோ பண்ணா போதும். ஐ ஃபீல் அந்த விங்ஸ் அந்த சைடு இதை யூஸ் பண்ணி டச் லைனை யூஸ் பண்ணி அவங்க கரேராஸ்க்குமே ஃபர்ஸ்ட் எல் கிளாசிக்கோ நீ சொல்றத பார்த்தா யமால் கரேராஸ்லாம் ஒரு நல்ல பேட்டிலா இருக்கும். ஸோ ஐ ஃபீல் இது நல்லாவே அவன் இந்த விங் சைட்ல ஆடினா இன்னும் பெட்டரா அவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். கரெக்ட். ஏன்னா அந்த பக்கம் ராஷ்வர்டு, இந்த பக்கம் யமால், அங்க வந்து கரேராஸ், அண்ட் இந்த பக்கம் வால்வர்டேயான்னு தெரியல ரைட் பேக்கா இருந்தா. இந்த நீ சொன்ன அதே சிச்சுவேஷனுக்காக தான் ஸ்பெஷலா ட்ரெண்ட் இறக்குனாங்க அவங்க ஆக்சுவலா. ஏன்னா நீ கேட்ட அந்த லாங் பால்ஸ் பர்ஃபெக்ட் பால் கொடுக்கறதுக்கு தான் அவன் வேணும். பட் அன்பார்ச்சுனேட்லி ஸ்டார்ட் பண்ணுவாரான்னு தெரியல. பட் அவரு வந்து ஒரு வெப்பனா செகண்ட் ஹாஃப்ல தான் எடுத்துட்டு வந்தாங்கன்னா நல்ல இம்பாக்ட் இருக்கும் இந்த கேம்ல. எக்ஸாக்ட்லி. பிரெடிக்ஷன் டைம். சட்டைய பார்சலோனா பக்கம் போட்டிருக்க. பிரெடிக்ஷன் யார் பக்கம்? ஆனா இது முன்னாடி வந்துட்டு என்னன்னா, இப்ப வந்து பார்சலோனா வந்துட்டு இந்த லீக் வரைக்குமே வந்து ஐ திங்க் 33 கோல்ஸ் அடிச்சிருக்காங்க. மட்ரிட் வந்து 28 கோல்ஸ் அடிச்சிருக்காங்க. ஆனா டிஃபென்சிவ்லி வந்துட்டு மட்ரிட் கம்மியா கன்சீட் பண்ணிருக்காங்க, இவங்க பார்சலோனா அதிகமா கன்சீட் பண்ணிருக்காங்க. ஸோ என்னன்னா டிஃபென்சிவ்லி ஓரளவுக்கு ஷேப் அப் ஆயிட்டு இருக்காங்க மட்ரிட். இவங்க இன்னும் கொஞ்சம் ஓப்பனா தான் இருக்கிறாங்க. ஆனா இப்ப இந்த லாஸ்ட் 4 மேட்ச் எடுத்து பார்த்தோம்னா போட்டு பிரிச்சுட்டு இருக்காங்க பார்சலோனா 4 கோல் 5 கோல்னு. இந்த வாட்டி கொஞ்சம் ஈக்குவலா இருக்கும்னு எனக்கு தோணுது. பட் போடா, நான் மெட்ரிட் சொல்லலாம்னு இருந்தேன். எனக்கு முந்திக்கிட்டு பார்சலோனா சட்டை போட்டு மெட்ரிட் பக்கம் நீ சப்போர்ட் பண்றியா? எனக்கு வந்து மெட்ரிட் ஒரு பயரோட வருவாங்களோ அப்படிங்கிற ஒரு யோசனை இருக்கு. பார்சலோனா கொஞ்சம் ஷேக்கியா இருக்காங்கன்னு தோணுது. சோ மேபி நானும் வந்து மெட்ரிட் பக்கம் போலான் இருக்கேன். மக்களே நீங்க வந்து கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க யார் பக்கம் சாயிறீங்கன்ட்டு. இந்த கேமை முடிச்சிட்டு யூரோப்பியன் ரிவ்யூவோட நானும் சுபாஷ் உங்களை மீட் பண்றோம். பை.